அதாவது தான் என்ன தப்பு பண்ணனே தெரியாத ஒரு குடும்பம் பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் இந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அப்படி அவங்க சந்திக்கும் போது அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட பயங்கர அமானுஷ்ய பேய் நிகழ்வை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே த்ரில்லிங்காகவும் ரொம்பவே சஸ்பென்ஸாகவும் இருக்கும். வீடியோ எண்டில் தான் எதுக்கு இந்த பேயால் இந்த குடும்பம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிய வரும். அதனால் எந்தவித டைம் வேஸ்ட் இல்லாமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை பார்ட்டி கோஸ்ட் மிரர் தமிழ். கணேசன் வயசு 45. இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவருடைய மனைவி பேர் அலமேலு. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், ஆகாஷ், வயசு 10. இந்த குடும்பத்துடைய முக்கியமான தொழிலே விவசாயம் தான். ஸோ இவங்க விவசாயம் பார்த்துக்கிட்டு பையனையும் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. கணேசனோட அப்பா பேர் மாயாண்டி. அவரும் விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரியா ஒரு நாள் ஆகாஷ் ஸ்கூலுக்கு போயிடுறான். கணேசனும் மாயாண்டியும் விவசாய வேலையை பார்க்கறதுக்காக கழனிக்கு போயிடுறாங்க. அப்போ அலமேல் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் இருக்க துணிகள் எல்லாமே துவைச்சி காய வைக்கலான்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு அவங்க வாசல்ல இருக்க கயிற்றுல காய போடலான்னு பார்க்கும்போது அந்த துணி காய வைக்கிற கயிறு அறந்து கிடக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு வீடு இருக்கு. அங்கே கயிறு எல்லாமே கட்டி வச்சிருக்கு. அங்கே ஆட்கள் யாருமே கிடையாது. சரி, அங்கே தான் யாருமே இல்லையே, அங்கே நம்ம துணியை காய வச்சிடலாம்னு சொல்லிட்டு இவங்க துவைச்ச துணியெல்லாம் கொண்டு போய் அங்கே காய வைக்கிறாங்க. அப்படி காய வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு சமையல் வேலைகள்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. அப்படியே கரு மேகங்கள்லாம் சூழ ஆரம்பிக்குது. காற்று பலமாக அடிக்கிறதால சரி துணி அப்படியே விட்டுட்டு போனால் மழை வந்து நினைஞ்சிட போதுன்னு சொல்லிட்டு அங்கே காய வச்சாங்க இல்லையா, அந்த துணி எல்லாமே எடுத்து ஒரு கூடைக்குள்ளே போட்டு அப்படியே கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா நைட்டு 8 மணி ஆகுது. சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே சமைச்சிட்டு இவங்க வெளியே கொண்டு வராங்க. எப்பவுமே எங்களுடைய வழக்கம் என்னன்னா, வீட்டுக்குள்ளே சமைச்சிட்டு வீட்டுக்கு வெளியே வாசலுக்கு வெளியே ஒரு குண்டு பல்ப் இருக்கும். அந்த வெளிச்சத்தில் தான் உட்காந்து ஃபேமிலியே சாப்பிடுவாங்க. அதே போல் சாப்பாட்டு எல்லாமே கொண்டு வந்துட்டு எல்லாரும் தட்டில் சாப்பாடை போட்டு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கும். ஒரு 6 வயசு பையன் இவங்க வீட்டு வாசலில் வந்து நின்று இவங்க 4 பேரையும் பார்த்து சிரிச்சுட்டு வேகமாக ஓடி போகிறான். இதை பார்த்த எல்லாருக்குமே தூக்கி வேறு போட்டுச்சு. ஏன்னா சிரிச்சுட்டு போனான் இல்லையா, அந்த பையன் இறந்து 2 வருஷம் ஆகுது. 5 நிமிஷம் ஒருத்தர் பேசிக்கவே இல்லை. ஏன்னா அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் அவங்க வெளியவே வரல. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு 9 மணிக்கு தூங்கலான்னு முடிவு பண்ணிட்டு உள்ளே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. மணி 12 ஆகுது. எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க. கணேசன் உள்ள தூங்கிட்டு இருக்காரு இல்லையா, அப்போது வெளியே ஒரு குரல் வருது. கணேசா, கணேசா, எழுந்து வாடா, வயலுக்கு போய் தண்ணி விட்டு வரலாம், இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க, பொழுது விடிஞ்சிச்சு வாடான்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. இவர் என்ன பண்ணுறாருனா, ஐயோ பொழுது விடிஞ்சிருச்சு போலன்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு வேஷ்டியை கட்டிக்கிட்டு ஒரு டவல் எடுத்துக்கிட்டு கது ஓப்பன் பண்ணிட்டு நைட்டு 12 மணிக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு. முன்னாடி ஒரு உருவம் பேசிக்கிட்டே போகுது. இவரும் கண்ணை மூடிக்கிட்டு தூக்கத்தில் பேசிக்கிட்டே போகிறாரு. கரெக்டாக ஒரு வழியாக அவருடைய வயல்கிட்ட போயிடுறாரு. போயிட்டு தர கிணறு இருக்குது, பக்கத்தில் மோட்டார் பம்பு செட் இருக்குது. மோட்டார் பம்பு செட்டில் ஆன் பண்ணி விட்டுறாரு. திடீர்னு முழிப்பு வருது. முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா அவருடைய விவசாய நிலத்தில் நின்றுருக்காரு. கிணறுக்கு எட்ஜில் நிற்கிறாரு. பயம் வந்துடுது. நம்ம எப்படி இப்படி வந்தோம் சொல்லிட்டு டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு உருவம் இவ்வளோ பெரிய கல் எடுத்துக்கிட்டு அவர் தலைமையில போடுறதுக்கு ரெடியாக பார்த்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சியான அவரு அங்கேருந்து கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓடும் போது பின்னாடி இருந்த அந்த உருவம் என்ன சவுண்டு கொடுக்குதுன்னா, டாய், என் பொருளை என்கிட்ட கொடு, என் பொருள் உங்ககிட்ட இருக்கு, ஓடாத நில்லுன்னு மிரட்டுது. இவர் கண்டுக்கவே இல்லை. வீட்டுக்கு போனால் போதும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கழனியோட சேறு சகதியெல்லாம் விழுந்து வேகமாக வீட்டுக்கு போகிறாரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது அச்சோ வீட்டில் மனைவி தனியாக இருக்காளே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயத்திலே போகிறாரு. ஒரு வழியாக வீட்டுக்கு சேர்ந்துடுறாரு. உள்ளே பார்த்தா அவர் ஓப்பன் பண்ண டோர் ஓப்பன்லேயே இருக்குது. அவருடைய மனைவியும் குழந்தையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவருக்கு நிம்மதி பெருமூச்சே வருது. அப்படியே அவருடைய கை கால் எல்லாமே வாஷ் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனதுக்கப்புறமா இவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது அந்த சவுண்டு கேட்குது. அவங்க மனைவி எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு ஒரு ட்ரெஸ் எல்லாம் சேராக இருக்கிறத பார்த்து எங்கங்க போயிட்டு வரீங்க இந்த டைம்லன்னு கேட்குறாங்க. அப்போது இவருக்கு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லி முடிக்கிறாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறமா தான் அவருக்கு ஞாபகம் வருது, அலமேலு, என் அப்பாவும் தானே அந்த களத்து மேட்டில் போய் இந்த நெல்லுக்கு காவலாக படுத்திருக்காரு. அப்போ அவர் என்ன ஆயிருப்பான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க அப்பா கத்திக்கிட்டே வீட்டுக்கு சேர்றாரு. சேர்ந்ததுக்கு அப்புறமா என்னப்பான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இது போல் இன்னைக்கு மழை வந்துட போது, ஸோ நெல்லுக்கு பாதுகாப்பாக அங்கே இருக்கலாம், யாராவது திருடங்க வந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் களத்து மேட்டில் கட்டில் போட்டு படுத்துட்டு இருந்தேன். சரியாக ஒரு 12 மணி இருக்கும். அந்த டைமில் நான் படுத்துட்டு இருக்க கட்டில் யாரோ அலேக்கா தூக்கினா போல தெரிஞ்சுது. என்னடா கட்டில் மேலே போயிட்டு இருக்கா போல சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா என்னுடைய மார்புக்கு மேலே உட்காந்து
ஒரு உருவம் கருப்பா என்னுடைய கழுத்தை புடிச்சு நெரிச்சதை நான் பார்த்தேன். கத்தினேன், என்னால் கத்த முடியல. ஒரு வழியாக எப்படியோ தட்டி விட்டுட்டு எப்படி வேக வேகமாக வீட்டுக்கு கத்திக்கிட்டே ஓடியாந்துட்டேன். இங்கே வந்து உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போது கணேசன் வந்து அவங்க அப்பா மாயாண்டி கிட்ட கேட்குறாரு, அப்பா நீங்கள் ஒரு கருப்பு உருவம் பார்த்து தான் சொல்கிறீங்க, உங்கள் மேலே ஏறி உட்காந்து சொல்கிறீங்களே, அது கொஞ்சம் அடையாளம் சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அப்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, டேய் என் மேலே உட்காந்த உருவம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனானே பண்டரிநாதன், அது அவன் தான்டா, நான் நல்லா பார்த்தேன்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே கணேசனுக்கு தூக்கி வாரி போட்டுது. ஏன்னா இவர் கிணத்துக்கு எட்ஜில் நிற்கும் போது ஒரு உருவம் கல்லை வச்சுட்டு நின்றுட்டு இருந்து பார்த்தீங்களா பின்னாடி, அந்த உருவமும் பண்டரிநாதன் தான். இந்த விஷயத்த சொன்ன உடனே அலமேலுவும் மாயாண்டியும் ரொம்ப பயப்படுறாங்க. அண்ட் இன்னொரு திகிலான விஷயம் என்னன்னா, இவங்க சாப்பிட்டு இருந்தாங்க இல்லையா 8 மணிக்கு, அப்போ ஒரு சின்ன பையன் சிரிச்சுட்டு ஓடினான் இல்லையா, அந்த பையன் வேற யாரும் இல்லை, இந்த பண்டரிநாதனுடைய 6 வயசு பையன். இப்போதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த குடும்பமே நம்மளை ஏதோ பண்ண பார்க்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நைட்டு நம்ம வெளியே போகக்கூடாது, எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் படுக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருக்குமே தூக்கம் வரல. ஒரு வழியாக தூக்கம் வருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படுத்துடுறாங்க. மணி ஒரு 4 மணி இருக்கும். இவங்க அலமேலு தூங்கிட்டே இருக்காங்க இல்லையா, அப்போ தூங்கிட்டே இருக்கும்போது லைட்டாக விழிப்பு வருது. ஏன்னா அவங்க வீட்டு ஜன்னல் யாரோ வந்து லைட்டாக தட்டுறா போல சவுண்டு கேட்குது. என்னடா அது இந்த டைமில் யாரோ ஜன்னல் தட்டுறா போல சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக எழுந்து அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா பண்டரிநாதனும் அவன் பையன் அப்புறம் அவன் மனைவி 3 பேருமே 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்க இல்லையா, அதோடைய ஆத்மாக்கள் அங்கே நின்றுட்டு, டாய் அடியே என் பொருள் உங்கள் வீட்டில் இருக்குது, அந்த பொருளை குடு, நான் போயிடுறேன், இல்லைன்னா உன் குடும்பத்தையே விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டுது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ பையன் தனியாக படுத்துட்டு இருக்கானு சொல்லிட்டு கடற்கரை வீட்டுக்குள்ளே வராங்க. வந்துட்டு அவனுடைய பையன் பக்கத்தில் வந்து அலமேலு உட்காந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் எங்கேயும் வெளியே போகிறதா இல்லை, அவங்க பையனை தன்னுடைய மடி மேலேயே படுக்க வச்சுட்டு தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பொழுது விடிஞ்சிடுது. அப்போது கணேசன் என்ன சொல்கிறாருன்னா, பையன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போவேனா, நம்ம இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது தினமும் காலையில் 9 மணிக்கு அவங்க வீட்டு வாசலில் ஒரு அம்மா வந்து காய்கறி கூடையோட காய்கறி கொண்டு வருவாங்க. இன்றைக்கும் அதே போல் வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறமா இவங்க வீட்டை பார்த்து காய்கறி வாங்கலையாமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ அலமேலு வெளியே வராங்க. அதுவும் மூஞ்ச டல்லு, அதாவது அவங்க முகத்தை ரொம்ப சோகமாக வச்சுக்கிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறமா இந்த அம்மா கேட்குறாங்க, என்ன உங்கள் முகம் ரொம்ப டல்லாக இருக்க போலன்னு கேட்குறாங்க. அப்போ இவங்களுக்கு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்ச நேரம் கண்ணை மூடுறாங்க. இந்த மாதிரி அலமேலு என்னால் பேய் ஓட்ட முடியாது, ஆனால் இங்கே நல்ல சக்தி இருக்கா கெட்ட சக்தி இருக்கான்னு சொல்லிட்டு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போது உங்கள் வீட்டில் நான் நின்று பார்க்கும்போது எனக்கு பேட் வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் தெரியுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அண்டு முக்கியமாக இன்றைக்கி வந்து சனி பிரதோஷம், கண்டிப்பாக குடும்பத்தோடு கோயிலுக்கு போயிட்டு அந்த சிவனை மனதார வேண்டிக்கிங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடும், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அலமேலு இந்த விஷயத்தை கேட்டுட்டு மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட்கிட்டையும் சொல்கிறாங்க, அவங்க மாமனார்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நீ கண்டிப்பாக நம்ம சிவன் கோயிலுக்கு போயிடுவோம், போயிட்டு சாமிக்கிட்டே முறையிடுவோம்னு சொல்லிட்டு 3 பேரும் ஈவினிங் கிளம்பி சிவன் கோயிலுக்கு போகிறாங்க. ஈவினிங் சிவன் கோயிலுக்கு போனதுக்கப்புறமா அலமேலுவும் கணேசனும் அப்படி கண்ணில் தண்ணியே வந்துடுது. ஏன்னா அகைன் இப்போ நைட் ஆக போகுது, வீட்டுக்கு போனால் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அந்த ஆத்மாக்கள்லாம் எங்கள் பொருளை குடுன்னு சொல்லுது. என்ன பொருள்னு இவங்களுக்கு தெரியல. சிவன் கிட்ட உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. உட்காந்துட்டு கோவிலை விட்டு வெளியவே வரல. அந்த கோவிலே கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பையனை கூப்பிட்டு போனாங்க இல்லையா, அந்த பையனை வந்து என்ன பண்ணுறான்னா, வேற டயர்ட் ஆகிட்டு வேற வழி இல்லாமல் அவங்க அம்மா மடி மேலேயே படுத்துக்கிறான். கோயில் க்ளோஸ் பண்ணுற டைம் வருது, அம்மா கோயில் நட சாத்த போகிறோம், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபேமிலியோட எழுந்து வெளியே வரலான்னு வராங்க. அவங்க வாசல் கிட்ட வரும்போது அவங்களுக்கு எதிர்க்க வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட்டை போட்டு ஒரு 60-65 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆள் என்ன பண்ணுறாருனா, கணேசனை பார்த்து, எப்பா ஒரு நிமிஷம் நில்லு, வேற ஒருத்தருக்கு சொந்தமான பொருள் உன் வீட்டில் இருக்குது, அந்த பொருள் சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட போயிடுச்சுன்னா உனக்கு இன்னிலிருந்து எந்த பிரச்சனையும் வராது, அதனால் நீ தைரியமாக போ, அதுவாகவே சரியாயிடுன்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா, ஐயா நாங்கள் மனசில் நினச்சதை நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க, நீங்கள் யார் ஐயான்னு கேட்குறாரு. நான் யாரும் இல்லை, நான் சாதாரணமான மனுஷன் தான், தைரியமாக போங்க, சிவன் இருக்காருன்னு சொல்கிறாரு. இவங்களும் ஏதோ ஒரு நம்பிக்கையில், அதாவது முழு நம்பிக்கை வரல, ஏதோ ஒரு நம்பிக்கையில் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க, சரியான மழையில் ஃபுல்லாக நனைஞ்சிடுறாங்க. நனைஞ்சிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஒருத்தரை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க.
அப்போது பையன் வந்து அம்மா எனக்கு இந்த ட்ரெஸ் வேணாம், எனக்கு நீல கலர் ட்ரெஸ் வேணும்னு கேட்குறான். அப்போது கேட்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஆமாம் நேற்று நம்ம துணி துவச்சி காய வச்சோம் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸு கொண்டு வந்து அப்படியே தானே வச்சுட்டோம், மடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை மடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக மடித்து வச்சுக்கிட்டே வராங்க. அப்போ அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் எடுத்து பையன்கிட்ட கொடுக்குறாங்க, பையன் போட்டுக்கிறான். அதுக்கப்புறமா அவன் ட்ரெஸ்ஸுக்கு கீழே ஒரு 6 வயசு பையனோட ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போய் ரொம்ப பழசாக இருக்குது, ஒரு பேட் ஸ்மெல் வருது. இது யாருடைய ட்ரெஸ்ஸு, இது எங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட்கிட்டையும் அவங்க மாமனார்கிட்டையும் காட்டுறாங்க, இது யார் ட்ரெஸ்ஸுனே தெரியல இங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு. உடனே அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, டேய் என்ன இதெல்லாம் எடுத்து வந்து வச்சிருக்கேன், இதை வந்து வெளியே தூக்கி போடுன்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா இவங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை வெளியே தூக்கி போடுறாங்க. அப்படி தூக்கி போடும்போது அந்த மழையிலையும் அந்த சொன்னலையே அந்த 3 ஆத்மாக்கள், அதாவது பண்டரிநாதன், அவங்க ஒய்ஃபு, அவங்க பையன் அந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு எதிர் வீட்டை நோக்கி வேகமாக ஓடி போய் மறைஞ்சு போயிடுறாங்க. அப்போதான் கணேசனுக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த கோவிலில் ஒரு பெரியவர் சொன்னார் இல்லையா, ஒருத்தருக்கு சொந்தமான ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்கு, அந்த பொருள் அவங்களுக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷர்ட்டுக்காக தான் இங்கே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. அப்போ கணேசன் அலைமையில் பார்த்து என்ன கேட்குறாருன்னா, நீ ட்ரெஸ் எங்கே காய வச்சேன்னு கேட்குறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தலையை சொரிஞ்சுக்கிட்டு, இல்லைங்க சாரிங்க, நீங்கள் எப்பவுமே நம்ம வீட்டில் தான் ட்ரெஸ்ஸை காய வைக்க சொல்லுவீங்க, நேற்று வந்து நம்ம வீட்டில் வந்து அந்த கயிறு அறந்து போயிருந்தது, நான் கயிறை வாங்கிட்டு வரல, வீட்டில் கயிறு ஸ்பேர் எதுவும் இல்லை, அதனால எதிர் வீடு காலியாக இருந்தேன்னு சொல்லிட்டு அங்கே காய போட போனங்கன்னு சொல்கிறாங்க. காற்று வேகமாக அடிச்சதுனால துணிகள்லாம் கிளிப்பு போடாத கிளிப்போட பறந்து போயிடுச்சு. அப்போ மொத்தமாக துணிகளை வாரி போட்டு நான் கொண்டு வந்து வீட்டில் வச்சேன், அப்போ அந்த துணி வந்துட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அலைமையில் சொல்கிறாங்க. அப்போதான் வந்து கணேசனுக்கு புரியுது, ஸோ அவங்களுடைய பொருள், எதிர் வீட்டில் இருக்க பொருள் ஒன்று இங்கே வந்திருக்கு, அந்த பொருளுக்காக தான் அந்த ஆத்மாக்கள் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு புரியுது. நான் திரும்பவும் சொல்கிறேன், எதிர் வீட்டுக்கு மட்டும் நீ போகக்கூடாது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த குடும்பத்தில் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் 3 பேரும் ஒரே வருஷத்தில் நோய் வந்து இறந்து போயிட்டாங்க. அப்போத்துலேருந்தே வந்து அந்த வீட்டு பக்கம் யாருமே போகிறதில்ல. நானும் உன்னை போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லியும் என் பேச்சை மீறி நீ அங்கே போய் துணியை காய வச்சதால் தான் இந்த பிரச்சனை வந்தது. இதுக்கப்புறம் நீ போனனா இதுக்கப்புறம் நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாரு. உடனே அலைமையில் என்ன பண்ணுறாங்கன்னா, சாரி கேட்குறாங்க, இதுக்கப்புறம் நான் அந்த பக்கமே போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. நம்மளை கும்பிட்ட சிவன் தான் இன்றைக்கி வந்து காப்பாற்றிருக்காரு, அதனால் இதுக்கப்புறமா நம்ம ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு வீட்டில் சிவனை மனசார வணங்குறாங்க. வணங்கிட்டு தூங்கி எழுந்துட்டு அகைன் அடுத்த நாள் சிவன் டெம்பிளுக்கு போகிறாங்க. ஸோ அந்த பெரியவர் வந்தார் இல்லையா, அந்த பெரியவர் எங்கேயாவது தெரியுறான்னு பார்க்கறதுக்கு, பட் வரவே இல்லை. அவருடைய அங்கே அடையாளங்கள்லாம் சொல்லி விசாரித்து பார்க்குறாங்க, இது போல் இங்கே யாராவது இருக்காங்களா, வந்திருக்காங்களா சொல்லிட்டு. யாருக்குமே எதுவுமே தெரியல. அப்போ ஒன்று மட்டும் கணேசனுக்கு தெரியுது, நம்மளை யார் கைவிட்டாலும் நம்ம உண்மையாக வணங்கினா தெய்வம் வந்து காப்பாற்றுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுட்டு அகைன் வீட்டுக்கு வந்துடுறாரு. பட் இவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் லைஃப்பை ஸ்மூத்தாகவும் ரன் பண்ணியிருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியை நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பேய் நம்பிக்கை இருந்தால் பேயாக பாருங்கள், இல்லை கடவுள் நம்பிக்கை இருந்தால் இது கடவுள்னு பாருங்கள். எந்த நம்பிக்கையுமே இல்லைனா ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியாக பாருங்கள். நான் இது போல் நிறைய ஸ்டோரிஸ் உங்களுக்காக கொண்டு வரேன். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக ஒரு லைக், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த வீடியோவில் ஒரு கமெண்ட்டை போடுங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ திரும்பவும் நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் ஜீவானந்தம்.